ஆரம்பமாகன்றது கேள்வி கண்ணல் தோப்பர் செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் வாங்க. வணக்கம் மாணி, வணக்கம் அன்புறவுகளே. பத்மினி ஆண்டி அது பத்மினி ஆண்டி விட்டா பாய்லர் செய்யறாரோ சரி. ஓகே. வணக்கம் அன்புறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 650 ஒரு சிறப்பு வாரத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே அந்த உங்களுக்கு சொன்னது போல அந்த 20 வாரத்துக்கான புள்ளிகள் தனிய இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இன்றோடு இந்த சுற்று நிறைவடைந்து அடுத்த வாரம் புதிய சுற்றில் நீங்கள் இணைந்து கொள்ளுவீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு கேட்கப்பட்ட சில கேள்விகளும் பதில்களும் உங்களுக்கு அது போலத்தான் இன்றும் உங்களுக்கு இருக்கின்றது. இன்று உங்களுக்கான சிறப்பான பின்பகுதியில் வந்த 4 கேள்விகளுக்கும் உங்களுக்கு புள்ளிகள் மாற்றமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றும் உங்களது புள்ளிகள் நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏற்கனவே முதலாவதாக இப்ப அவர் கேட்டது போல முன்னுக்கு ஒரு வித்தியாசமாக இன்றும் கடந்த வாரம் போல செய்ய இருக்கின்றேன். அந்த புள்ளிகள் அடிப்படையில் வந்தவர்களை பார்த்து கொள்வோம். சமூக ஒருங்கி சபை உணர்த்தும் ஆண்டு 2025 மனிதநேயத்தை மாண்பு போட்டும் மகத்தான மாதம் மார்கழி மாசம். இன்று 12ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025. மிக மிக சிறப்பான, சில பேருக்கு இந்த இலக்கம் ஒரு நாட்டில வேண்டாததா இருந்தாலும் ஆனால் இன்று எனக்கு ஒரு சிறப்பான, அது 13ஆம் ஆண்டாது இல்ல 12 இருக்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கானது நீங்கள் கேள்விகளுக்கான பதில்களுக்காக இணைஞ்சு கொள்ள போறீங்கள். தயவு செய்து உங்களது பெயர்களை கொடுத்து கொள்ளுங்கள். வாணி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா, ஜெயமலர், நகுலவதி இணைஞ்சிருக்கிறீர்கள். மற்றவர்களும் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். நகுலவதி, கலவாணி, ஜெயமலர். சரி, இப்பொழுது இணைந்தவர்கள் பத்தினியவர்கள் உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் 2வது பகுதி 2இல் இணைந்து சிறப்பித்தவர்களில் கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெயமலர் அவர்கள் 60 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாணிமோகன் 79 புள்ளிகள், பத்மினி கமலகாந்தன் 75 புள்ளிகள், நகுலவதி 49 புள்ளிகள், தியானடேசன் அவர்கள் 28 புள்ளிகள், சரோஜினி சோதுராஜா அவர்கள் 83 புள்ளிகள், நேவிஸ் பிலிப் அவர்கள் 43 புள்ளிகள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 50 புள்ளிகள், ஜெசி மணிவண்ணன் அவர்கள் 27 புள்ளிகள், சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் 52 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த 2வது இதில் பங்கு பற்றி நீங்கள் புள்ளிகளை பெற்றவர்கள் உங்களது புள்ளிகளை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் அடைஞ்சு கொள்ளுங்கள். ஓகேயா? இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான முதலாவதான கேள்வியை உள்வாங்கி விட்டு நீங்கள் தயவு செய்து பதில்களை சொல்லுங்கள். உங்களுக்கான உதவி தருவேன். முதலாவதான கேள்வி, மற்றவர்கள் நீங்கள் பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஓகேதான் நிவானி மோகன்? தயவு செய்து மற்றவர்கள் இந்த சத்தத்தை காணவில்லை. ஓகே, இப்ப இந்த புயல்கள் பற்றியது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். டித்வா புயல் இப்படி என்று ஒவ்வொரு புயல்கள் வந்திருந்தது. இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னரும் கடும் மழை அது பெய்வரென்று சென்வார் புயல் என்று சொல்லி ஒரு புயல் வருவதாக அறிவித்திருந்தார்கள். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், நேற்று இரவில் இருந்து மீண்டும்
முழு இலங்கையை சுற்றி முழு இடமும் வங்கதேசத்திலிருந்து வங்காள விரிகுடாவில் இருந்து இப்பொழுது ஒரு புயல் ஆரம்பித்து வருவதாகவும் அவதானமாக இருக்கும்படி இரவில் இருந்து மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த புயலுக்கான பெயர் என்ன? உங்களுக்கான உதவி கவனமாக கேட்டுட்டு வாணி கைமுடி துறக்குறீங்க, கைய கையேத்துறீங்களா? இல்ல 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 ஓகே ஓகே. கடவுளே உங்களுக்கான உதவி சரி. வாணி மோகன் அவர்களுடைய பின் பகுதி பெயரில் நீங்கள் ஒரு எழுத்தை நீங்கள் முன்னாகவோ பின்னாகவோ நீங்கள் ஒரு எழுத்தை அகற்றி அதில் ஒரு ஏவல் எழுத்தொன்றை நீங்கள் போடலாம். உங்களுக்கு தெரியும் ஏவல் எழுத்தென்றால் பா போ தா இரு அப்படியான ஒரு எழுத்தை, அப்படி வரும் ஒரு எழுத்தை அதில் போட்டு புயல் என்று வரும். அவ்வளவுதான். 3 எழுத்தில் 3 எழுத்து புயல். அவ்வளவுதான் உங்களுக்கான முதலாவது கேள்வி. யார் சொல்ல போறீங்கள்? நல்ல உதவி தந்துட்டேன். சரி நீங்க ஏவல் எழுத்து சொன்னபடி நான் பார்க்கல செய்து வனியா வாணி மோகன் இல்ல வாணிய விடுங்கள். வாணியை விட்டுட்டா இப்போ மோகன் எடுக்கவா? அது நான் இனி சொல்ல மாட்டேன். அதைத்தான் நான் ஒரு தடவையா சொல்லி இருந்தேன். இப்ப நீங்கள் புரிஞ்சிருக்குமென்ற 3 எழுத்தண்டேக்குல வாணியில வராதல்வா? அப்ப மோகனா முகனா முகனா அப்படி சொல்லுவார்களோ? என்னண்டு முகனா முகனா கொஞ்சம் மோகனா மொகனா அப்படின்னு சொல்லுவார்கள் இருக்கும். மோகனா அதான் தெரியா இல்லை. ஓகே, அடுத்து நான் உதவி தந்தன் ஏவல் எழுத்தை நடுவுக்கு இணைக்க சொல்லி ஏவல் எழுத்துல என்ன நாவென்ன இல்ல என்ன எழுத்துல ஏவல் எழுத்து அது கேள்வி. ஓகே மோகனோ. அடுத்தவர் வாணிமோகன். ஓகே, இதில் ஜெயமலர், வாணிமோகன், பத்மினி, நக்லவதி, தியானடேசன் அவர்கள், சரோஜினி அக்கா, நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜெசி சிவமணி அவர்கள், நீங்கள் இதுக்கான ஓகே. மோகவா சிவமணி மீண்டும் எனக்கு கேக்குது இல்ல வடிவா? மோவாக மோவன்னா வா கா வாவன்னா கான். ஓகே, அடுத்தவர் கடை சொல்லி கொண்டு போனீங்கன்னா நான் சரியான இது வரையக்குள்ள ஸ்டாப் பண்ணி போடுவேன். டக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு சரி வராது. மோ போக யாரால் அவர் வாண்டார் நான் போடுங்க இல்ல சொன்னார். ஜெயமலர் நீங்க சொல்லுங்க. மோவன்னா மோ போகா பொறுங்க மோ போதா போதா கா கா மோ போகா. அடுத்தவர் நான் ஒரு பெயரை கண்டுபிடிச்சிருக்கிறேன். செஞ்சார். என்னது? செல்வி. நான் ஒரு பெயரை கண்டுபிடிச்சிருக்கிறேன். செஞ்சார். செஞ்சார் புயல் தான் நான் முதல் கேள்வி சொன்னேன். நான் உங்களுக்கு விளங்க இல்லை. செஞ்சாருன்னு தான் சொன்னீங்களா நீங்க? சரி, அதுக்குத்தான் இப்ப ஒரு பெரிய கொடுத்துருக்காங்களா? இப்ப வந்து கொண்டிருக்காம அந்த புயலின் பெறையில வந்து கொண்டிருக்காம மலைகுடாவுக்குள்ள வந்து கொண்டிருக்காம். அடுத்தவர் எடுத்து கொடுத்திருக்கிறீங்க பார்ப்போம். அப்பமோ அப்புறம் மற்றவே சொன்ன பிறகு உங்களுக்கான சான்ஸ் வரும். யாருக்கு கிடைக்கணுமோ அவைக்கு தான் கிடைக்கும். சொல்றீங்க என்ன? நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு எழுத்தை எடுத்து நீங்கள் ஒரு எழுத்தை போடுங்கன்னு சொன்னீங்க. அந்த மூவரும் நீங்கள் எத்தனை எழுத்தை எடுத்திருக்கிறீங்கள் என்று உங்களுக்குள்ளேயே மண்டையில குட்டி கொள்ளுங்க. இல்ல ஒரு எழுத்து தான். ஒரு எழுத்து நாங்கள் கானாவை எடுத்து போட்டு போனா போட்டு நாங்கள் நான் கானாவையும் சேர்த்து இப்ப இந்த நான் சொல்றேன் மோகந்த். அடுத்தவர் நான் சொல்லவா? சொல்லுங்க தானே சொன்னேன்.
மூங்கா புயல். ஆ மூங்கா மோவென்னா மாவெண்ணா மூவெண்ணா இங்கனங்க அவனா மூங்கா. மோவென்னா இங்கன்னா காவென்னா ஓ மோகனுக்கு என்னண்டு காவென்னா இந்த எப்படி வருகுது? அப்படியும் சொல்லணுமா மோகன்? சரி, அடுத்தவர். இப்ப நான் 4 பேர் நான் சொன்னதுல அரைவாசி வந்திருக்கிறது. ஒரு நான் எழுத்தை அப்படி இப்படி ஒருவர்கிட்ட இதில் மாத்தினீங்கள் என்றால் சரியா இருக்கும். பாப்போம். மற்றவர்கள் சொல்லாத பட்சத்துல மீண்டும் மோகனா மோனிகா சொன்னவர் நான் மோவன்னா நீனா என்னென்ன சொல்ற? நகுலவதியா ஓம் என்ன சொன்னீங்க? மோவன்னா நீனா என்னென்ன நீனா இன்னென்ன அப்போ ஆஹ், சும்மா இப்பொழுது சொல்லிக்கிறேன். ஆஹ், இப்ப சொன்னவர்களுக்கான திருப்பி ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். சரோஜினி அக்கா பத்மினிங்க என்ன குரலை காணையில அவ தேடினமாக்கும். சரி, நீங்க தேடி போட்டு வாங்கோ. சரியா மோவான் வருமோ விளங்கல. கடைசி எழுத்தா நீங்க சொன்னீங்க பேர்ல. யார் கேக்குறீங்க? நான் சிவமணி இருக்கிறேன். என்ன சொன்னீங்க? மீண்டும் சொல்லுங்க. பெயர் வாணிமோகன்ல கடைசி எழுத்தா நீங்க சொன்னீங்க. அவரது பெயர் வர்ற இதுல வாணிய விடுங்கோ. மற்ற பெயரில ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு ஏதாவது ஒரு எழுத்தை பொருத்துங்கொண்டு சொல்லி இருந்தேன். ஒரு எழுத்த விளக்க சொன்னீங்க. ஒருவர் மட்டும் அந்த பொருத்த வேண்டிய எழுத்து பொருத்திட்டார். ஆனால் அதில் வர வேண்டிய எழுத்தை அப்படியே வேறு ஒரு எழுத்தை போட்டு விட்டார். சரி, இப்பொழுது மீண்டும் வாணி மோகனுக்கு ஒரு சான்ஸ். சொல்லாதவர்கள் யாராவது சொல்ல இருந்தால் வந்து சொல்லி போடுங்க. எனக்கு தெரியுது இல்ல நீங்கள் யாரு சொல்லுவீங்க சொல்ல இருக்கிறீங்களே. மோகம் மோகம் மோகம். மோகம். ஓகே. 2வது சிவமணி அவர்கள் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் காணாம எடுத்துக்கொண்டு மோவான் சொல்றேன். மோவானியா? மோவான் மோவான். மோவான். ஓகே. அடுத்தவர் கேமலர். மோனந்த் என்று சொல்லுவோம். மோகங்கன்னு சொல்றேன். மோகங் இங்க என்ன கடைசியா வருது? மோகங் மோ தா மோக இன்ன பதிலா இங்க நான் போடுறேன். மோகன் இன்னைக்கு பதிலா இங்க நான் போடுறேன். அடுத்தவர் இப்ப சொன்னவருக்கு அடுத்தவர் மோதந்த் என்று சொல்லுவோம். இல்ல, என்ன முறை சொல்லியிருந்தீங்க? யாரு? நெவிசாக்கா கண்டு சொல்லுங்க. நான் என்ன சொல் மோங்கன் 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 மோசன். மோங்கன் இங்க நான் வந்து அப்படித்தான் பார்த்த ஞாபகமா இருக்குது. எனக்கு வருகுது வாய்க்குள்ள. சரி, நீங்கள் ஒருவருக்குமே இந்த புள்ளி வராது. மோன்தா புயல். அவர் வாவென்னா சொல்லி தாவென்னாம் வாவென்னாவே முண்டா போட்டிருந்தார். கேமலர் நான் சொல்லி இருந்தேன். ஒரு எழுத்தை எடுக்க சொல்லி மட்டும்தான் சொல்லி இருந்தேன். மோகன் அண்டேக்குள்ள அந்த கானாவை எடுத்து போட்டு அதுல தாவென்னாவை போட்டிருந்தா சரியா இருந்தது. நீங்கள் மாறி அந்த எழுத்துல வந்து கானாவை எடுத்துட்டு அதுல தாவென்னாவை போட்டிருந்தீங்கன்னா மோகன். நான் கானாவை சேர்த்து கொண்டு அதுல வாவென்னா போட்டீங்க. ஓகே. என்ன புயல் அது? மோங்சா புயலா? மோவென்னா இன்னென்னா தாவென்னா மோந்தா புயல். பாத்தீங்களா? மோங்கா சொல்லிட்டு பாத்தீங்களா? அதான் பார்த்தேன். எனக்கு இருக்குது வரையில மோங்கான்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? மோன்சா. ஓகே. அடுத்தது உண்டு. இப்ப நீங்கள் எல்லாரும் அவுட்டா போயிட்டீங்க. ஓகேயா? உங்களுக்கானது அப்ளிகேஷன் விரிவாக்கம். அப்ப தமிழ்ல வந்து A for apple. A for apple. எழுதணுமா? இல்ல நீங்கள் அந்த அப்ளிகேஷன் விரிவாக்கத்தை சொல்லுங்க என்னண்டு. A for apple. O for orange. திரும்பியும் O for orange. A O O ஒன்று. நீங்கள் ஒவ்வொன்று உங்களுக்கு முடிஞ்சா சொல்லி பார்க்கலாம். ஓகேயா?
இரண்டாவது A for apple, B for pen, B for pen, E for elephant, பிறகும் O for orange. A, P, E, O. ஓகேயா? மீண்டும் A முதலாவது 2 தரம் O வரும். இரண்டாவதுக்கானது A, P, E, O. சரி, முதலாவதுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. முதலாவதுக்கு வந்து accepting others organization. Accepted other Accepting others organization. organization. ஆமா. ஆனா நான் இதுக்கு கணக்கு அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு நான் வந்து போட்டடிக்க யோசிச்சு பார்த்துக்கோ. 4-5 வருது அப்படியே விரிவாக்கம். ஓகே, சொல்லுங்க. அப்போ நான் வச்சிருக்கிற விரிவாக்கத்தை தான் நான் எடுப்பேன். ஆனால் ஓ வந்து அதுக்கான அர்த்தத்தோட வராது. ஓகே, ஆர்கனைசேஷன் அப்படி என்றோடுக்கு வராது. வேற ஒரு சொல்லுக்கான இதுதான் அப்படி வந்திருக்கிறது. பார்ப்போம். ஓகே, மற்றவர்கள் சொல்லுங்க. ஆமியலோட சம்பந்தப்பட்ட ராணுவங்களோட ஏ சம்பந்த- ஓ 2 தரம் ஓ சொன்னீங்களா? ஏதான் முதல் ஆப்பிள். ஓ 2 தரம் ஓவா? ரெண்டு தரத்து முதலாவதுக்கு வந்து ஏயும் 2 தரம் ஓவும் வரும். ஓ அதை மட்டும் மியூட்ல விடுங்க ப்ளீஸ். ஐயோ சாரி நான் எங்கட வீட்ட சத்தம் இல்ல. நான் சொல்லி பார்க்கட்டா? சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் அண்டு வருது. ஆர்கனைசேஷன் வந்து மிலிட்டரி அது வராது. ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் ஏரியா ஆப்ரேஷன் நான் சொல்லி பார்க்கலாம். பொருங்கோ, தயவு செய்து இப்ப ஒரு ஆள் அந்த விரிவாக்கத்துக்கு சொன்னால் அது தவறுன்னு சொன்னா நீங்கள் அதை முயற்சிக்காதீங்க அடுத்த தரம். இப்ப 2 தரம் வாணி சொன்னதும் நகுலவதி சொன்னதும் தவறு. ஓகேயா? நீங்கள் நான் சொல்லலாமா? ஏ ஆஃப் ஆபரேஷன். வாணி ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாருங்க. ஏரியா ஆஃப் ஆபரேஷன். ஏரியா ஆஃப் ஆபரேஷன் என்னண்டு ஏரியா ஆஃபுக்கு ஓவர் வச்சுக்கிறீங்களா? என்ன காற்றை நினைச்சு பார்த்துக்கலாம். என்னது? காத்து காத்து காத்தா? இல்ல அப்படி சொல்லல. இதுல இப்ப நாங்க அடிக்க பழவு கிடக்குது. அப்ப என்ன அதுதான் இப்ப நான் வச்சுக்கிறது தானே கேட்டு இல்ல, அதான் நாங்க பார்த்ததான் நாங்க சொல்லலாம். நீங்க என்ன வச்சுக்கீங்களா தெரியும். சரி, காற்று, அலுவலகம், ஒரு ராணுவ இதுக்கு ஏரியா ஆபீஸ் ஆபரேஷன். நடுவன் பிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க. ஏரியா ஆபரேஷன் ஆபீஸா இல்ல ஏரியா ஆபீஸ் ஆபரேஷன்? ஆபீசர், அதான் அலுவலகர். ஆபீஸரா? காற்றுக்கு காற்றுக்கு என்னது? விண்டு என்ன? காற்றுக்கு என்ன வேலி? ஐயோ, காற்றுக்கு என்ன இங்கிலீஷ்ல? நீங்கள் தான் ஓகே. ஏஆர் 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 சிவமணி சொல்லி இருந்தாரே. மற்ற சொல்லுங்க, எனக்கு பாதியை தாங்க. ஏஆர் ஆஃப் ஆபரேஷனோ அவர் சொல்லியிருந்தாரு. இல்ல, காத்துக்கு சொல்லல. காத்துக்கு நான் தான் சொன்னேன். சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். நடுவானுக்கு ஓக்கு 2 ஏஆர் ஆபீஸ். அதுதான் அவர் சொன்னவர். நானே யார சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, கடவுளே, ஒருத்தரும் புள்ளி இல்ல. கடவுளே இல்ல வாணி, நான் சொன்னது என்னென்றால் அவர் ஆபீஸ் என்று கேட்டார். ஆபீஸ் அலுவலகர் அவர்
ஆபீசர்ன்னு சொன்னார். நீங்கள் காட்டுக்கு சொன்னீங்க. அப்ப முதலாவது 2வது சொல்லி போட்டு 3வது ஒரு இராணுவத்துல வரப்போற ஒரு பெரிய இதுகள்ல வர்ற ஒரு ஆட்களுக்கு நாங்கள் இப்படி சொல்லுவோம். இந்த Operation. இவங்கள் வந்திருக்கிறாங்க, இந்த ஆபீசர் தளபதிமாரு ஆபீசரை சொல்றோம். ஆபீசர் ஆபீசர் தானே நடுவுக்குள்ள அங்காட அடுத்த அப்ப இவர் 3வது ஓவுக்கு 3வது சொல்லான ஓ ஏஆர் ஆபீசர். சரி, ஏஆர் ஆபீசர் தளபதிகளை ஆர்கனைசேஷன். எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? தளபதிகளை எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு ராணுவ தளபதி வாராரு. ஏஆர் ஆபீசர் ஆர்கனைசர். Commander. ஏஆர் ஆபீசர் ஆர்கனைசர். Commander. கட்டிகாரி கமாண்டிங் ஏஆர் ஆபீசர் கமாண்டிங். சரி, இப்ப அதே போல இப்ப அடுத்ததுக்கு சொல்லி பாருங்க. பாருங்க கமாண்டிங் என்னண்டு அதுதான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன். வணக்கம், நான் சரோஜினி. இல்ல கொஞ்சம் பொறுங்க சரோஜினி அவர்களே. நீங்க கொமாண்டர் என்ன டோவில் வரும்? அப்படித்தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி இருந்தேன் அல்லவா? என்ன அந்த ஓவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அது அப்படி வராதுன்னு நீங்கள் முதல் சொல்லல. நீங்கள் அப்படி ஆர்கனைசேஷன் சொல்லும் பொழுதே சொல்ல இல்ல, மற்றது அப்படி வராது. இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படித்தான் இருக்கிறது எல்லாத்துக்கும். அப்படி அப்ப அது போல அது அப்படி வராது. ஒரு விரிவாக்கம் பண்ணக்குள்ள என்னடா அப்படி வரும்? விரிவாக்கத்தை நீங்கள் போட்டு பாருங்க. கமாண்டர்கள் சீதாம்பரமே தவிர இது வராது. அதத்தான் சொல்றேன். அதுக்கு ஓதான் அந்த அப்ளிகேஷன்ல வாரது. சொல்லுங்க சலியகா. மற்றெழுத மற்றதை சொல்லுங்க அப்ப. சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியும். ஓ நான் இப்பதான் வந்தேன். விரிவாக்கம் அப்ளிகேஷன் சொல்லுங்க. APEO. ஏயும் பியும் ஈயும் ஓவும். முதலாவதுக்கு ஏயும் ஓவும் ஓவும். அப்ப அப்ரோவேட் எக்கனாமிக் ஆபரேட்டர். ஒரு கண்டத்தை முன்னுக்கு நினைங்க. ஆரம்பத்துல கண்டம் எல்லா கண்டமே இல்லாத தொடங்குது. அல்ல அப்ப ஆப்பிரிக்கா வரும். ஒரு கண்டம் ஆப்பிரிக்கா. அப்ரோவ்ட் எக்கனாமிக் கண்டம் பொருளியல் பின்னுக்கு வரும். பொருளிதான் எக்கனாமிக். அது சரி. முன்னுக்கு தான் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா இல்ல ஆஸ்திரேலியா இல்ல அமெரிக்கா ஆசியா எல்லாம் ஆவிலாம் வருது. ஐயோ ஐயோ, நீங்கள் எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்தானே வந்த. நீங்க என்ன கேக்குறீங்க? எஸ் அப்ப ஆப்பிரிக்கா சொல்றோம். என்ன இல்ல, முதல் ஏயும் சரோஜினியக்கா சொல்லுவா பாருங்க. ஏயும் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பென், இ ஃபார் எலிஃபண்ட், ஓ ஃபார் ஆரஞ்சு. இ ஃபார் எலிஃபண்ட். ஏக்கு அடுத்தது என்ன சொன்னீங்க? கேட்கல வடிவ. முதலாவது ஏ. 2வது பி பெண்ணுக்கு வர பெண். பியா? பெண்ணுக்கு வர ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது இ ஃபார் எலிஃபண்ட். எலிஃபண்ட். இ. ஓ ஆரஞ்சு. ஓ APEO. ஏசியா பசிபிக் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க இப்பதான் வந்தாண்டு சொன்னீங்க. நீங்கள் ஏக்கும் 2 தரம் ஓவுக்கும் என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ அப்ளிகேஷன் AOOவா? ஓ ஏர் ஆபீசர் கமாண்டிங். பாத்தீங்களா? வாணி ஆனா இப்பதான் வந்தவர். சரியா கேட்கவே இல்லை உண்டும். சரி, கட்டிக்காரு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சரோஜினி. நன்றி. வாழ்த்துக்கள். ஓகே, அது எல்லாத்துக்கும் மாணி அதே அப்ளிகேஷன் அப்படி வரவே இல்லை. நீங்க அப்ப என்னண்டு எங்களுக்கு துறக்கைக்கா இப்படி வருது, மற்றவைக்கு என்ன சரியான பதில் வருது? அது எங்களுக்கு இப்படித்தான் வந்தோம். எங்களுக்கு துறக்கைக்கு எல்லாம் இப்படிதான் வந்தது. என்ன கமாண்டிங் ஒன்றுமே வரையில, எல்லாம் எனக்கு வந்தது. அது வேறு கமாண்டிங் எல்லாம் வரவே இல்லை. அப்ப அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியல எங்க இருந்து வந்தது. சரியா அதை எழுதி எடுக்க தெரியுது. எனக்கு இதுகள் கொஞ்சம் தெரியும். ஏன்னா இதுக்கு வந்து வாணி என்னோட அப்ளிகேஷன்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படியான இது இல்லை. அது மற்ற மாதிரி தான் வச்சிருக்கிறேன். சரி, ஓகே. இப்ப நீங்கள்
ஆம், இதன் அடிப்படையில சரோஜினி அக்காவுக்கு தான் அந்த புள்ளி போயுது உண்டு. மற்றது எல்லாம் சாம்பாரா போனபடியா. ஓகே, இப்ப இதை நீங்கள் கேள்வி வாரத்து 650க்கான இதை நான் உங்களுக்காக கேள்விகளை இணைத்துக் கொள்கிறேன். ஓகேயா? சரி, முதலாவது கேள்வி வருகிறது. வேகம் விவேகமாக செய்யுங்க. அக்கா பெயர் கொடுத்த நீங்கள் தான் பாருங்க. துருக்கி இந்த தலைநகரம் கடகடாண்டு நீங்கள் போட்டீங்களா? நான் இதை முடிச்சு கொள்வேன். விளங்கிதோ? கேள்வி வருது. ஐயோ, பொறுங்க பொறுங்க பொறுங்க, நான் போட்ட அழிஞ்சிட்டு எனக்கு அங்கால போயிட்டு ஆரம்பத்திலே சொல்லி இருந்தேன் தான் பொறுங்க. அப்ப நான் மற்ற கேள்வி ஓபன் பண்ணல 2வது கேள்வி. இப்ப நீங்கள் உங்களுக்கு வர இதுல 2வது ஆட்களுக்கு இப்பதான் வரப்போகுது. சொல்லுங்க பாக்க. சரியா? கொஞ்சம் பொறுங்க, நான் திரும்ப போயிட்டு தான் வருவோம். இல்ல பொறுங்க, நேரம் போயிருவா. அடுத்த தோப்பாளர் நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களோட பேர் வந்திருந்தது தானே சரோஜினி அக்கா? வந்திருந்தது. சரி, நீங்க தொடருங்க. ஏனண்டா நேரம் போகுது. அப்புறம் அவர்கள் நீ எடுத்து செய்ய வந்து ஜாயின் பண்ணட்டும். அதான் நீங்கள் கடாடாண்டு வாங்க. ஓ, சாம்பிள் என்பது சரியானது. கடாண்டு வாங்க, பரவாயில்ல. இட்ஸ் மீ. எது சரியானது? அங்காரவா? அங்காரா. சீனாவின் தலைநகரம். ஆனா இதுல 3 பேர் தானே காட்டுது ஜாயின் பண்ணிருக்கிறது. விளங்கல? ஜாயின் பண்ணிக்கிற 3 பேர் இல்லைண்டா காட்டுது. 3 பேர் தான் நிக்கிறாங்க மட்டும் காட்டுது. எல்லாருக்கும் வருதா முதல்ல? பேர் வந்திருந்தது தானே. ஆனா இதுல 3 பேர் என்ன காட்டு தெரியல. அது முதல் போட்டு அந்த 3 பேட்டையும் தான் வந்திருக்குது. இனி 2வது வழியும் சரியா வரும். சரியா வரும். அது முதல் 3 பேர் தான் போட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 2வதுக்கு போடுங்க. பெய்ஜிங் என்பது சரியானது. இப்ப 4 பேர் 5. சரி, ஓகே. 3வது இந்த சீனா நாட்டினுடைய நாணயம் ரென்பி, பவுண்ட், ரூபிள். ரென்பி என்பது சீனா நாட்டினுடைய நாணயம். அழைப்புக்குறி 86, 84, 82. எண்பத்தி 6 இணையத்தின் குறி CACNCI. CN என்பது சீன உள்நாட்டு போர் தொடங்கியது எப்பொழுது? 1927 28 29 1927. தேங்க்யூ. உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை இது கொண்டுள்ளது. அது எந்த இலக்கத்துக்கு போடுங்க. முதலாவதாக இருப்பதா அல்லது 3வதாக இருக்கிறதா? 2 இடத்துல 3 வந்து விட்டது. 1 3. அது நீங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டதுல முதலாவது நாடுதான். மிகப்பெரிய பாதுகாப்பு செலவினத்தை இது கொண்டுள்ளது. இது பாதுகாப்பு செலவின இதில் எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்நாடு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களை கொண்டுள்ளது. யுனெஸ்கோ இதில் எத்தனையாவது இடம் இது இருக்கிறது? 59, 60, 52, 52.
யுனெஸ்கோ இந்த நாடு யுனெஸ்கோ இதில் 59வது இடத்தை பிடித்திருக்கிறது. சீனா நாட்டை பற்றிய முதல் கேள்விகள். சீனா என்ற சொல்லானது பாருங்க, இதில் என்ன? சீனா என்பது பாரசீகம் அல்லது போர்த்துகீச மொழி அல்லது சமஸ்கிருதம். சீனா என்ற சொல் அது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. ஆமாம். நேவிசக்கா, சிவமணி, நகுலவதி, கலைவாணி, இயமலர், சரோஜினி அக்கா, பத்மினி. ஓகே. 11. மனித உரிமைகள் தினம் நடைபெற்றது, முடிந்தது விட்டது. 9ஆம் தேதியா 10ஆம் தேதியா? நேற்றா? 10ஆம் தேதி. சர்வதேச நடுநிலைமை தினம் 11, 12, 13. சர்வதேச நடுநிலைமை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 12ஆம் தேதி, இன்றைய தினம்தான். 13. சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, 12ஆம் தேதி. அதுவும் இன்றைய நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. ஊசி குத்தின் மேல் மிதிய முடித்துக் கொள்ளுங்கள். ஒட்டகம் நுழைமா, உடனே வருவான், உரல் விழுந்த கதை. ஊசி குத்தின் மேல் உரல் விழுந்த கதை. ஒரே ஒருவர் போட்டு இருக்கிறீங்க. இல்ல 0 ஒன்று ஒரு காட்டுது. தரம் போடையில. ஒருவரும் இல்ல, போடல. அதன் போட இந்த போடால் போட்டு இருக்கிறேன். 6 பேரும் உங்களுக்கு ஒட்டகத்தை. 6 பேரும் நான் தான் போட்டிருக்கிறேன், முதலாவது போட்டிருக்கேன். யாரோ ஒரு பேர் போட்டு இருக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு வர இல்ல 0 தான் வருது. அப்ப இதான் இது ஹீரோ தான் மர்மமாக காட்டுது. இருக்குல்ல. யாரோ ஒருவர் போட்டிருக்கிறீங்கள். 6 பேர் ஒட்டகம் நுழைமா போட்டுக்கிறீங்கள். ஒரு பேர் போட்டுக்கிறீங்கள். 15வது. உனக்கு நான் அபயம். அதிலேயே கேள்விக்குள்ளேயே பாருங்க பதில்லை. எனக்கு டி அபயம். 16. ஆடு அப்பு. இது ஒரு வித்தியாசமா இருக்கிற பாருங்க. 16வது. ஆடு அப்பு. அதுவும் கேள்விக்குள்ளேயே பதில் வந்திருக்கிறது. ஆவாரை முப்பு. எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள்? இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா. சீனா மக்களும் முந்தைய அதிகமாக அருந்தினார்கள். இலங்கை மக்களும் அதிகமாக அருந்தினார்கள். இதில் வருவதில் இந்தியா என்பது சரியானது. 18வது. தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? புள்ளினி, டைட்டோனி பறவை, கிவி பறவை. டையன்னா அழுத்து வரைக்குள்ள பார்த்து கொள்ளுங்கள் என்னென்ன பறவை இருக்குன்றது. டைட்டோனி பறவை என்பது 19. எந்த உயிரினம் அதிக மக்களை கொள்கிறது? நுழம்பாலையும் நிறைய பேர் சாகிறார்கள். வேறு எதாலும் அதிகமே மக்கள் இறக்கிறார்கள். இப்ப கொசுவால் இறக்கிறார்களா? கொள்கிறாருதா? கொல்லா கொள்கிறது. மக்களை கொள்கிறது, கொலை செய்யறது. அப்ப இது இல்ல, நான் போட்டுக்கிறேன். ஓகே. பாம்பு என்பது சரியானது.
மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் பிரதேசம். எழுத்துக்கள் சில நேரங்களில் மாறி இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அது பிரச்சனை இல்லை, கேட்டு அறிஞ்சுக்கிறானே. இல்லை, சரியான முந்தின மாதிரி இப்ப இல்லை. ஆந்திர பிரதேசம் என்பது சரியானது. நான் எழுத்து வாசிக்கிறதே பயங்கர கஷ்டமா வந்து விட்டது. நேவிசக்கா, நேவிசக்காகனு நகுலவதி வாழ்த்துக்கள். கலைவாணி நேவிசக்கா இருக்கிறீங்க. ஓகே, அடுத்து இன்னும் அடுத்த கேள்வி. ஒழுக்கத்து நீத்தார் பெருமையை விழுப்பத்து வேண்டுதல் பனுவல் திருக்குறளை முடியுங்கள். தனிவு, பணிவு, துணிவு. துணிவு என்பது சரியானது. ஒருவர் தான் போட்டுக்கிறீங்கள். பணிவண்டு ரெண்டு வேற பேர் போட்டிருக்கணும். இரண்டு பேரும் ரெண்டு பேர் போட்டிருக்கணும். ஆமா, ஒரு ஆள் மர்மமா வர்றதுக்குல்ல. உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான், உறைந்தும் காப்பான் வரவென்னும் வைப்பிற்கோர். ரைமிங் எடுக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம். அவனும் தொட்டியான் உறைந்தும் காப்பான். வீணாய்த்தன தூணா வானாய்த்தன தூணா எது? வித்து. 7 பேரும் சரியா போட்டிருக்கு. அதான் இதுல காட்டுது. இப்ப செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களா அங்கால முடியுங்கள். செய்களா தாவன்னா இவன்னா. இப்பொழுது இரட்டை கிளவி. பல்லை கடித்தான். வாணிமோகனுக்கு மிகவும் பிடித்தமான பகுதி. மைண்ட் ரீடிங் இங்க கேக்குதா? ஆரியம் மைண்ட் ரீடிங் இங்க கேக்குதுன்ற. ஓ, படபடன்னு யாருக்கு பல்ல கடிக்கிறது? என மணந்தது முல்லை. கமா கமா என்பது சரியானது. அதுவும் எல்லோரும் போட்டுக்கிறீங்க, மிகச் சிறப்பு. 26. என்று பாறை மின்னியது. பாத்திரம் மின்னியது என்று போட்டிருந்தாலும் சரியா போட்டிருப்பீர். பல பல என்பது சரியானது. இப்ப தங்கத்துக்கான மறக்க முடியாமல் இருக்குது, அதனால போட்டிருக்கிறேன். தங்கம் வந்தாலும் சிரிப்பு வருது. சுவனம் என்பது தங்கம். சுவனம். சுவனம். மற்றது குஞ்சரம் கடகம் என்பது யானைக்குரிய சொல்லு. அது அப்ப சுவனத்தை வஜிதா வேண்டாம் சாச்சரி. தங்கத்தை. நோய் நொடி. இது இப்ப வரப்போற சில இதை பார்த்து கொள்ளுங்க. பிரேக்கப் பண்ணி இருக்கிறது, அதுக்குள் போடுவன் போடாமல் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். சரி தவறு வசனத்தை நீங்கள் அதை வாசிச்சு பார்த்தீங்களா தான் உங்களுக்கு நீங்கள் சரிபுடைய டக்குன்னு பாருங்கள். இது சரியான சொல்ல. அடுத்ததுல ஒரு மாற்றமும் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். ஏட்டிக்கு போட்டி. இந்த உப்பன்னா வருமா, அதுக்குள் வராதா நடுவுக்குள்ள? நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வசனத்தை பார்த்து போட்டுங்கன்னுட்டா சரி.
பிள்ளை என்ன 8க்கு போட்டி என்று தான் வரும். இப்ப என்ன வராது. பாவ புண்ணியம் அல்லது பாவம் புண்ணியம் என்று வருமாண்டு பாருங்க. இது சரியான சொல்லா தவறான சொல்லா? மன்னா அதுக்குள் வருமா வராதா? ஒரே மாதிரி போடாமல் வித்தியாசமாக போட்டு பார்த்தேன். அதுவும் தவறு, வராது. பாவ புண்ணியம் என்று தான் நீங்கள் எழுதும் பொழுது வரும். பிள்ளை என்று ஒருவர் போட்டுக்கிறீங்கள், சரியானது, அதுதான் சரி. கலைவாணி ஏஞ்சி கோடிட்டு ஜெயமலர் நகுலவதி. ஓகே, அடுத்தது ஈ. அறிவு, அம்பு, பூச்சி. பல்லிழிப்பதென்று போட்டாலும் சரியாத்தான் வரும். பூச்சி. அம்பும் போட்டு போறாள். ஈ என்று யாருக்கும் அம்பு வந்திருக்குது. எனக்கு நின்றுட்டுது என்னன்னு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி முடிஞ்ச அளவுக்கு விளையாடு. உங்க செய் என்ன? நிறத்துக்கானது. சிறப்பு, நெருப்பு. போடுறது முதல் சொல்லிக்கலாமே. ஐயோ கடவுளே, இல்ல நான் போட்டுட்டீங்க. சரி, பி. பியூட்டிஃபுல். கழிவு, அழகு, அச்சம். அழகு என்பது சரியான. பிறகு கழிவுக்கும் போட்டு இருக்கணும்ப்பா. பியூட்டிஃபுல் பிளாங்க இல்ல. அச்சம் பியூட்டிஃபுல்லா கழிவா வருது. இப்ப எல்லாம் இருக்கும். யாரோ ஒருவருக்கு கழியுது, ஒருவருக்கு பயப்படுறார். சிமெண்ட். இது என்ன செய்யணும்? அதுக்கான தமிழ் பெயரை பாருங்க. என்ன பெயர்ண்டா சிமெண்ட் தான் நாங்கள் சொல்றது. பஞ்சதை, பஞ்சுதையோ என்ன வருது? வேதிப்பொருள். வேதிப்பொருள். பானாவா பையனாவா? பஞ்சுதை. பஞ்சுதையா பையனாவா? பைஞ்சுதையா தெரியல. பையனா போட்டுக்கிறேன். பையன், அதுதான் சரி. பைஞ்சுதை என்பதுதான் அதுக்கான தமிழ் சொல்லலாம். பார்த்துக்கொள்ளி, ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்க. வேதிப்பொருள் என்று வராது. அதுக்கு கூட போட்டுக்கிறீங்கள், அது வராது. ஆமா, 3 பேர் போட்டுக்கிறீங்கள், மிக சிறப்பு. சொல்லுகளே பார்த்துக் கொள்ளுங்கள். பவர் பிரஷ். பவர் பிரஷ் பிராக்கெட்டுக்குள்ள ஆங்கிலத்துல போட்டு இருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மின் தொழிலகம், மின் அச்சகம், மின் கலையகம். எத்தனையாவது? 35. பவர் பிரஷ் என்றால் மின் அச்சகம். சக்தி என்று வந்திருக்கணும் தொழிலகத்துக்கு. 36. சில்க் ஹவுஸ். நடிகை என்று போட்டிருக்கிற. 18 பட்டு மாளிகை. அடுத்து என்ன? கூட்டணையம். அது அது வராதுதானே. பட்டு மாளிகை என்பது சரியானது. அடுத்த கேள்விகளுக்கு வேகம். பிரித்தானியா படைகள் கஞ்சியை அடைந்தது இதே இன்றைய நாளில். எத்தனையாம் ஆண்டு என்பது உங்களுக்கு ஆன கேள்வி. 1816, 18, 20. பிரித்தானியா படைகள் கண்டியை அடைந்தது 16ஆம் ஆண்டு. வாழ்த்துக்கள். இப்ப இதுக்கு 300 புள்ளிகள். கவனமா வேகமா போடுங்கள். புள்ளியோ சரியா வேகமா போடுங்க. 1941 யூதர்களை வெளியேற்றும் திட்டத்தை யார் அறிவித்தார் என்பதுதான். ஹிட்லர், வில்லியம், அப்துல்லா. யூதர்களை வெளியேற்றும் திட்டம் இது ஹிட்லர் தான். வாழ்த்துக்கள். 6 பேர் போட்டுக்கிறீங்க.
ஆ, ஆ. இன்னும் 2 இருக்கு. 39. இது களுத்துறை சிறைச்சாலை. அந்த படுகொலை நடந்தது எந்த ஆண்டு அந்த களுத்துறையான் வெட்டி கொல்லப்பட்டது? கேள்வி பெருசு, கேள்வியை சுருக்கி இருக்கு, படிவா பார்த்து கொள்ளுங்க. ஐயோ எனக்கு 1997லயா 95லயா 90லயா? இதை நீங்கள் வாசிக்க வேண்டிய இல்ல. இல்ல சப்மிட்ட காணாமப்பா. எனக்கு கணக்க போகுது. கேள்வி பெருசுன்னு கீழே வந்துடுது அது. காணே இல்ல சப்மிட். கேள்வியே வாசிக்க வேண்டாம்னு தான் இல்ல சொன்னேன். வாசிக்கல அந்த இது சப்மிட் அது கீழே இல்ல நிக்கும். அது நாங்க இழுத்து தான் பார்க்கணும் டாக்கன். இல்ல வருது 97. ஆனா எல்லாரும் போட்டுதான் ஓ இருக்கிறீங்க. போட்டுட்டோம். குட். சரியோ பிள்ளையோ போட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு முதல் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனால் 4 பேருக்கு அதிவிசேட வாழ்த்துக்கள். பாப்போம். எனக்கு நானும் சரி, ஆனா கணக்க நான் எனக்கு பொறுங்கோ அமைதி. வடகொரியா முதலாவது செயற்கைக்கோளை இன்றைய தினம்தான் ஏவியது. எந்த ஆண்டு? 2015லயா 16லயா 12லயா? 15 தான் போட்டுக்கிறீங்க. 15. அது 15. 2 15 மற்றதான் 12. சரி, அப்ப அதை விட்டுட்டு மற்றது போடுங்க. முதலாவதுக்கு 3ஆவதுலயும் போடுங்க. 12ஆம் ஆண்டுதான் ஏவியதா? ஒரே ஒருவர் போட்டுக்கிறீங்க, பத்னி தான் போட்டுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. மிகச்சிறப்பு. சரி, இப்ப நீங்கள் யாராண்டு பார்க்க போறீங்களா? வேண்டாம், அப்படியே விட்டுட்டு போறேன். நான் தான் கடைசியா இருக்க வேணும். என்னண்டா நான் எனக்கு கணக்க ஓ வாழ்த்துக்கள். 2391 புள்ளிகள். மிகச்சிறப்பு. குலவதி உங்களுக்கு மிகச்சிறப்பான 2315 புள்ளிகள். வாணி 2200 புள்ளிகள். 2000 மூவருக்கும் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து கொஞ்சம் புள்ளி வித்தியாசத்தில் சிவம் 1923 புள்ளிகள். நேவி சக்கா 1882 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1100 புள்ளிகள். பத்மினி 586. பத்மினி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அடுத்ததாக ஜேசி வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் தான் வந்திருக்கிறார். உள்ளடக்கு 368 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் உங்களுக்கு மிக சிறப்பு. இன்று 650வது சிறப்பு வாரத்தில் இணைந்த அனைவருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு கடகடன்னு இந்த கேள்விகளை சொல்லி இதற்கு போடுவோம். ஓடியா கேள்விக்கு ஆனது. துருக்கி ஸ்டாம்புல் என்பது ஸ்டான்புல் என்று சொல்வார்கள். அது தலைநகரம். சீனா பெய்ஜிங். நாணயம் வாசிக்கவும் முடியாம கிடக்கு. ரென்மின்பி என்பது அதனுடைய நாணயம். ஜெயமலர், நான் இதை போட்டுக்கொண்டு அமர்த்துறேன். நீங்கள் ஒரு அந்த வாசிச்சு கொண்டு போறீங்களா? முடியுமா? எனக்கு தெரிஞ்சா வாசிப்பேன் இதுல. ஓகே, நீங்க நான் எத்தனையாவது சொல்றோம், அதை படிக்குமா? அழைப்புக்குறி ஒரு வரை இல்லையே இதுல. என்ன இப்ப நான் வாசிக்கிறேன். இணையக்குறி CN, அழைப்புக்குறி 86. சீன உள்நாட்டு போர் தொடங்கியது எப்பொழுது என்ற கேள்விக்கு முதலாவதானது 1927. அப்படி நான் முதலாவது 2வது சொல்றேன் பாருங்க ஒருக்கா. உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை இது கொண்டுள்ளதில் முதலாவது. நீங்க உங்களோட படம் தான் தெரியுது. ஆனபடியே நீங்க இதை விட்டாதான் நாங்கள் வாசிக்கலாம். அந்த மற்ற மாதிரி பெருசாக்கி. ஓகே, பரவாயில்ல. மிகப்பெரிய பாதுகாப்பு செலவினத்தை இது கொண்டுள்ளதில் 2வது. 8வது 2வது. 9வது. இது யுனெஸ்கோவில் பாரம்பரிய களங்களை கொண்டு இருக்கின்றதில் 59. சீனா என்ற சொல் சமஸ்கிருத சொல்.
மனித உரிமைகள் தினம் 10ஆம் தேதி டிசம்பர் மாதம். சர்வதேச நடுநிலைமை தினம் இன்றைய தினம் 12ஆம் தேதி. சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமும் இன்றைய தினம்தான் 12ஆம் தேதி. ஊசி குத்தின்மேல் இதில் 3ஆவதாக இருப்பது உடல் விழுந்த கதை. அடுத்து உனக்கு நான் அபயம் எனக்கு நீ உனக்கு நான் அபயம் எனக்கு நீ அபயம். ஆடு அப்பு அல்லாதே ஆவாரை முப்பு என்பது. எந்த நாட்டு மக்கள் தேநீர் அதிகம் அருந்துகிறார்கள்? இந்திய மக்கள். தொட்டவுடன் இறக்கும் பறவை டைட்டோனி பறவை. மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. உரன் என்னும் தோட்டியான் உரைந்தான் காப்பான் வரவென்னும் வெப்போர் வித்து. 3ஆவதுக்கு செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று வரும். 24 நர என பல்லை கடித்தான். கம என மணந்தது முல்லை. பளபள என்ற பாறை மின்னியது. தங்கம் என்பதற்கு சுவனம். நோய் நொடி என்பது சரியான சொல். ஏட்டிக்கு போட்டி இப்ப அது தவறு. பாவ புண்ணியம் என்பதும் பாவ புண்ணியம் என்பது சரியானது. அடுத்து பி என்பது என்ன கடைசி இருக்கிறது? பூச்சி என்பது பூச்சி. பி என்ற சொல்லுக்கு அழகு. சே என்ற சொல்லு வந்து சிகப்பு. சிமெண்ட் என்று சொல்வதற்கு வந்து பைச்சுதை. பவர் பிரஷ் என்று சொல்வது மின் அச்சகம். சில்க் ஹவுஸ் வந்து பட்டு மாளிகை. பிரித்தானிய படைகள் கண்டியை வந்து 1816 கைப்பற்றினார்கள். 1941 யூதர்கள் வெளியேற்றும் திட்டத்தை பியூரல் ஹிட்லர் அறிவித்தார். அவருக்கு பியூரல் என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. கழுத்துறை சிறைச்சாலையில வந்து 1997 அது வெட்டி கொல்லப்பட்டது. வடகொரியா தனது முதலாவது செயற்கைக்கோளை 2012ஆம் ஆண்டு ஏவியது. இன்று சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். யாராவது நீங்கள் உங்களுக்கு 650வது வாரத்துக்கு வாழ்த்து சொல்ல விரும்பி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கருத்து சொல்லலாம். நான் இதை கூட்டி போட்டு ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு கண்டு அறிவிக்கிறேன். வாணி, நீங்கள் மற்றவர்கள் இதென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓடிய சரோஜினி அக்கா எல்லாரும் சைலண்டாவே இருக்கணும். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 650 வாரங்களையும் சிறப்பாக நடத்தி முடிந்த செல்வி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கேள்விகளை தேடி எடுத்து அதை திருப்பி பிள்ளைன்னு சொன்னா அதை திருப்பி அடுத்த முறையை கொண்டு வந்து கேட்டு எல்லாத்தையும் ஒரு ஒழுங்காக செய்து முடித்தவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மிக சிறப்பு தேடுதல்கள் பணிகள் எல்லாவற்றுக்கும் மிக்க மிக்க நன்றியக்கா. சும்மா விஷயமில்லை. அதுவும் நீங்கள் 3 விஷயமாக செய்கின்றீர்கள். ஒரு தமிழ்ல, மற்றது இந்த விரிவாக்கம் எல்லாம் தேடி எடுத்து சரியாக இருந்தால் தான் அதனை உண்மையில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். மிக சிறப்பு. இதில் மட்டுமில்லை, எல்லாவற்றுக்கும் ஓடி வந்து ஒத்துழைப்பு தரும் உங்களுக்கு எங்களது நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே. இன்று
சிறப்பு அடுத்து வாழ்த்துக்கள் செல்வியக்கா, உங்களுக்கு கல்வி நன்றி எடுக்கின்ற நன்றி நன்றி நன்றி. நன்றி. இன்று உங்களுக்கு வந்த கேள்வி வாரத்திற்கான கேள்வி கணையில் வந்த 650 வாரத்துக்கான இன்றைய புள்ளிகள் புதிய சுற்றில் தான் உங்களுக்கு நான் சேர்க்க இருக்கிறேன். ஏனென்றால் கடந்த வாரத்துடன் ஜெயமலர் அவர்கள் அந்த புள்ளியை எடுத்த, அதனாலே அது நிறைவடைந்து விட்டது. இன்று ஜெயமலருடைய அந்த 10 புள்ளிகள், நகுலவதியின் 8 புள்ளிகள், மூன்றாவது வந்தவர் யார் வந்திருந்தீங்கள், உங்களது புள்ளிகள், மற்றவர்களது புள்ளிகள் புதிய சுற்றில் நான் பின்னேறம் இணைத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கான மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இது என்னென்றால், இதுவரை இந்த 20 வாரமும் மீண்டும் இணைந்து சிறப்பித்த அந்த பகுதியில் ஜெயமலர் அவர்கள் நீங்கள் 60 புள்ளிகளுடன், வாணிமோகன் அவர்கள் 79 புள்ளிகளுடன், பத்மினி கமலகாந்தன் அவர்கள் 75 புள்ளிகள், நாகலவதி 49, ஏக்கா 28, சரோஜினி அக்கா 83. இன்றைக்கு அதில் ஒன்றுக்கு சொல்லி இருந்தார், அதில் 2 புள்ளிகள் 85, மேவிசக்கா 43, ராஜினி அல்போன்ஸ் 50, ஜெசி 27, சிவமணி அவர்கள் 52 புள்ளிகள். இதில் சரோஜினி அக்கா அது முதலாவதாக 85 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது இடத்தில் வாணிமோகன் அவர்கள் 79 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், உங்களுக்கு மிக சிறப்பு. மூன்றாவது இடத்தில் பத்மினி கமலகாந்தன் அவர்கள் 75 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு மிக சிறப்பு. அடுத்ததாக இதில் ஜெயமலர் அவர்கள் 60 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 5வது இடத்தை 50 புள்ளிகளை இல்ல சிவமணி அவர்கள் 52 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், 5வது இடத்தில். நேவி சத்தா அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், நகுலவதி அவர்கள் 49 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், மிக சிறப்பு. இதில் வந்த மூவருக்கும் உங்களுக்கான பரிசு தாயகத்தில் அது கொடுக்கப்படும். பத்மினி கமலகாந்தன் அவர்கள் கேள்வி வாரம் அந்த பகுதியில் முதலாவது இடத்தை பெற்றிருந்தார். இந்த சுற்றில் இப்ப புதிய சுற்று நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் அவரும் முதலாவது இடத்தை பெற்றிருந்தார், மிக சிறப்பு. அவருடைய ஞாபகத்துக்கு 2 பரிசுகள் அவருக்கு. ஜெயமலர் அவர்கள் ஏற்கனவே கடந்த வாரத்தில் முதலாவது இடத்தை பெற்றிருந்தார், அவருடைய இதுக்கு வாணிமோகன் அவர்கள், சரோஜினி அக்கா சிறப்பு, சரோஜினி அக்கா முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். உங்கள் 4 பேருடைய நினைவாக தைப்பொங்கலுக்கு அந்த பரிசுகள் என்பதுக்கு அப்பாலக்கா இது எங்கட பணத்தை கொடுத்து செய்யறது எல்லாம் உண்மையில. உங்களோட ஒத்துழைப்புக்கும் உங்களோட உதவிகளுக்கும் எங்களது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். எனக்கும் அது ஒரு ஆகவே அதனை பயனுள்ள யாருக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு கொடுத்து கொள்ளுங்களா. ஓகே, நன்றி நன்றி. மிக மிக எனக்கும் சந்தோஷம். இந்த 650 வாரத்தில் இன்றைய இந்த சுற்றோடு நீங்கள் இத்தனை புள்ளிகளையும் போட்டி போட்டு நீங்கள் வந்து பங்கு பெற்றிய உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. அடுத்து மற்ற இதில் நீங்களும் முனைந்து ஒருவருக்கான பரிசை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக நீங்கள் இணைந்து மூலம். அதே நேரத்தில் இந்த சுற்றில் வந்து ஒரு சொல்ல மறந்து விட்டேன், 20 வாரமும் பங்கு பற்றியவர் பத்மினி கமலகாந்தன் அவர்கள். அவருக்கு அந்த புதில் நான் 5 புள்ளிகளை நான் சேர்த்துக் கொள்வதாக ஆரம்பத்தில் சொல்லி இருந்தேன், அதை நான் மறந்து விட்டுட்டேன், பொருங்கள். இரண்டாவது அதில் பத்மினி அவர்கள் உங்களுக்கு அதில் 5 புள்ளிகளை நீங்கள் கூடுதலாக பெற்றுக்கொள்கிறீர்கள். அதில் நீங்கள் உங்களது புள்ளிகளோடு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த புள்ளியில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இதிலும் பரிசு இருக்கிறது, இதிலும் உங்களது பரிசு தொடர்ந்து 20 கிழமையால் இணைந்திருந்தவரா பத்மினி அவர்கள்? ஆமாம், வாழ்த்துக்கள், சூப்பர். கனடாவில் இருந்தும் அவர் இணைந்திருந்தார். ஆமாம், என்னண்டா இன்றைக்கு எனக்கு அவன் அந்த பாய்லர் ரிப்பான் போறார், அதுக்கு வேற என்ன இல்லை. எனக்கு இந்த என்னட்டு ஆகாஷ் வேலை செய்யல கொஞ்ச நேரம், அதனால லீடர் போர்ட்ல 0 கொண்டு வந்தது. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் அவர்களுக்கும், கலந்தந்து வளப்படுத்தும்
அதிபர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் அடுத்த சுற்றில் நீங்களும் ஒருவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறதுக்காக நீங்களும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். சரி பிழைக்கப்பால் நீங்கள் முன்னென்று சிறப்பித்துக் கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு கேள்வி வாரம் வந்து தயவு செய்து பாமுக பக்கத்தில் போட்டிருக்கிறேன், முகப்புத்தகத்தில் போட்டிருக்கிறேன், மற்ற பகுதியில் அதிபரவர்களோட பக்கத்திலும் போட்டுக்கொண்டு வாரேன். நீங்கள் அக்கறையாக அதில் சரியோ பிழையோ நீங்கள் போட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பரிசுக்குரியவராக நீங்கள் வருவீர்கள். ஆனபடியால் அதையும் முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி அன்புறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் செல்வி. நன்றி. உங்களுக்குத்தான் நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். நீங்கள் சிறப்பாக இந்த கேள்விகளை தொகுத்து வழங்குறது மேல பெரிய காரியம். நாங்களும் பலவற்றை அறியக்கூடியதாக இருக்கிறது. புது புது கேள்விகளை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். எல்லா விதமான கேள்விகள், சரித்திரம், பூமி சாஸ்திரம் என்று எல்லாம் நாங்களும் இப்பொழுதுதான் அறிகிறோம். அதற்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி நன்றி நன்றி. மற்றும் எங்களுக்கு பரிசு நாங்கள் எதிர்பார்க்கிறதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கும் அதோட அறிவையும் கூட்டுகிறதா இருக்கிறது. தாயகத்திலேயே நீங்கள் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இதை படிக்கலாம். நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள் செல்வி. உங்களுக்கு இவ்வளவு மிகவும் சிறப்பான வேலைகளுமாக எடுத்துக்கணும் வந்து எங்கட மூளையை செலுத்தி இருக்கிறீங்க நீங்க. அதுதான் உண்மை. நீங்களே அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறீங்க, 5வது 6வது இடத்துக்கு. அதுதானே எங்கட மூளைகளை நீங்க செலுத்துறதுக்கு உங்களுக்கு தான் நாங்க வாழ்த்து சொல்லணும். ஒண்ணுமே தெரியாத அறிவினைகளாக இருந்தோம், இப்போ அறிவுள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். உங்களால வாழ்த்துக்கள் செல்வி. உங்களுக்கு மிகவும் சிறப்பு. நன்றி நன்றி. மிக மிக நன்றி அக்கா. நன்றி நன்றி, வணக்கம். இப்ப தனியும் சிலர் அம்மாக்கள் இருப்பார்கள் எல்லாம் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாம ஹெல்ப் இல்லாம அவர்களுக்கும் பார்த்து ஏதாவது நீங்க விரும்பினா செய்து கொள்ளுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நேரத்துல வந்து நாங்களுக்கு வேற வேலையெல்லாம் கோயிலுக்கு போகணும்டா இதை நினைச்சு கொண்டுதான் போறது. ஐயோ இதுல பங்கு பெற்றையிலேண்டு அது எத்தனை வருதோ வரையிலையோ அது அடுத்த பக்கம். ஆனா அதுல இணையணும் என்ற எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தந்திருக்கிறீங்க. நீங்க அதற்காக கேள்விகளை எடுத்து இதோட மினக்கட்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டு வரவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அன்பாக நீங்கள் இதில் இணைந்து கொள்வது எனக்கும் சந்தோஷம். எந்தவித எதுவும் இருந்தாலும் அதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அந்த பிழையா இருந்தால் தயவு செய்து அப்பப்ப சுட்டி காட்டினீங்கள் என்றால் நான் பிழை என்று சொன்னால் அடுத்த அந்த பாடத்தில் விட்டு அடுத்த சுற்று வரும் பொழுது நான் அதை திருத்தம் என்று போட்டு உங்களுக்கு நான் அந்த கேள்விகளை தரக்கூடியதா இருக்கும். நானும் அதில் போய் தேடித்தான் நானும் பார்க்கிறேன். சில இடங்களில் சில இதுகள் தவறாக இருக்கலாம். ஆனால் தேடுதலுக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அதிபர் அவர்களுக்கும் மீண்டும் பாணி தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த உங்களுக்கும் ஆகாஷ் லைட்டில் உதவி செய்த அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி. இதே நேரம் நீங்களும் விடுமுறை செல்வதனால் இவர்களது நான் நினைக்கின்றேன் ஆங்கிலம் கற்பம் அது 3 கிழமைகள் நான் நினைக்கின்றேன் அது வரும் என்று. அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வியாழக்கிழமையில அந்த நேரம் அங்காளியா இல்ல வார வியாழனும் செய்ய மாட்டார். அதுக்கு அடுத்தது கிறிஸ்துமஸ், அதுக்கு அடுத்தது நியூ இயர். நான் நினைக்கிறேன் 3 வாரங்கள் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்லி வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்குதானே? வாரக்கிழமை நோம்பலா இருக்கு. இல்ல அதுவும் கூட இருக்குது. நீங்க விடுமுறை செல்வதனால் நீங்க அதை பண்றதாக இருந்தால் செய்து கொள்ளலாம்னு சொல்றேன். ஓகே ஓகே என்றா சரி. ஓகே. ஆனா இந்த எனக்கு என்ன சொல்லுங்க பம்பானி, பிறகு விடுமுறை இதுக்காக இல்ல, பிறகு வியாழனும் செய்து வெள்ளியும் செய்யறதுல பிரச்சனை இல்லை. ஆனா வியாழக்கிழமைக்கு எனக்கு முதல் தரவும் ஏண்டா நான் வேலைக்கு போறது இல்ல. அவற்ற டைம் நான் கேள்விகளை குறைச்சி 30 கேள்வி செய்யறதுக்கு குறைச்சி செய்யறேன். செய்யலாம் கூட விருப்பமா. ஓகே நன்றி நன்றி நன்றி. நிறைவுக்கு வருகின்றது கேள்வி கணைகள் தோப்பட சொல்லி இன்றைய பொழுது வாரம் 650 இணைந்திருந்தோம். நன்றி.
வணக்கம். மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.